ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுற வீடியோ வந்து 28வது வீடியோ. ஓகே, 28வது வீடியோ அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுறோம். வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து 28வது வாரம் போய்கிட்டு இருக்குது. ஸோ 28வது வாரம் நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறனால ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல எதுக்கு பை பண்ணுறீங்க, இந்த இடத்துலேருந்து எதுக்கு நம்ம வந்து செல் சைடில் போகணும், நம்ம இந்த இடத்துலேருந்து எதுக்கு இந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா ட்ரேடிங் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து என்ன ஸ்டாக் பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதை முதல்ல பார்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் உள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன ஸ்டாக் பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஒவ்வொரு ஸ்டாக்கும் சொல்லும்போது நான் வந்து இந்த மாதிரி பொசிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்போ தான் புரியும். நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துலேருந்து அப் சைடில் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதேமாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து ரொம்ப நல்ல டார்கெட் கிடச்சிருக்குங்க. ஓகே, எத்தனை பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு இது பண்ணிக்கிறேன். 250 பாயிண்ட்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ், 253 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் காமிக்குது. பட் ஆல்மோஸ்ட் நான் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த், ஆமாம், ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் எடுத்து. ஒரு 1 மந்த் கழிச்சு தான் நமக்கு இந்த டார்கெட் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறோம்னா அந்த ஸ்டாக் வந்து எந்தெந்த அப்டேட்டு அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து சின்ன சின்ன அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் தான் வரும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் வந்து நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டேன் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. 3000 ருபீஸ் கிட்ட பர் ஸ்டாக் வந்து நமக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதிக குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணல. சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் ஏன் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்குது, கீழே வருதுன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரிவீல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணுறதுல பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஒரு ஸ்க்ரீனர் ஆப்போ இல்லை மணி கண்ட்ரோல் ஆப், ஸோ இந்த மாதிரி இதில் போய் நான் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கிடுவேன். வீக்லி வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குதா, அதே மாதிரி கரெக்டாக டவுன் நல்லா ஒரு ஃபாலான ஸ்டாக் ஏதாவது இருக்கா, நல்ல டவுன் சைடில் நல்லா ஃபால் ஆகிருக்கணும். ஓகே, 2-3%, 3-4% வந்து நல்லா ஃபாலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தான் நான் இதில் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நம்ம கூட சேர்ந்து ஸ்விங் ட்ரேடிங் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீன்ஸ் லைவில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி நம்ம கூட வந்து அனலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு என்னோட இதுலேருந்து அன்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து டார்கெட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி ஆர் ஹாப்பி ஃபார் தட். ஸோ இந்த இதில் நீங்களும் டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், கிரேட். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சேம் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து அதிகமான ட்ரேடு வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். மார்னிங்கில் வந்து லைவ் வரும். ஸோ லைவ் வரும்போது நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கூட லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நீங்களும் லைவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ தட் நான் கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போதே நான் வந்து
ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயும் நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகிற மாதிரி தெரில. ஓகே, மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஃபால் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இது அடுத்த சப்போர்ட் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் கேண்டில் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக பேபி கேண்டில்மா இந்த இடத்துல இதுக்குள்ளே இந்த 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 லெவலுக்குள்ளே வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, சேம் கண்டிஷன் தான். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் அதே மாதிரி தான். ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டார்கெட் வந்து பார்த்துருக்கேன். 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து இதில் வந்து டார்கெட் புக் பண்ணணுன்னு இருந்திருக்கிறேன். பட் 100 பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபால் விழுந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் தான். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் இருந்தது. இவன் 50% இதில் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து டவுனில் விழுந்துருக்குது. ஸோ பரவாயில்ல, நோ டென்ஷன் எடுக்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே எப்பவும் போகாது. ஓகே, ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அது எதுக்கு இந்த இடத்துல கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா பையர்ஸையும் ஒரு பயங்காட்டி அவங்களெலாம் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ எல்லோரும் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த லாஜிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட்லேயும் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மைட் பி நாளைக்கு இந்த ஸ்டாக் இன்னும் விழுந்துச்சு அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட் இல்லை, இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இந்த லெவல் கிட்ட நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இந்த லெவல் கிட்ட வரல, இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ணி இந்த டார்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, 100 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 21 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எடுத்துருக்கோமோ எல்லா இதிலும் நம்ம வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் 30 பாயிண்ட் கீழே விழுறது அப்படிங்கிறது ரொம்ப மீன்ஸ் அன்யூஷுவலாக நடக்கும்போது தான் இந்த மாதிரி 30 பாயிண்ட் கீழே விழும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் கரெக்டாக நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் இங்கேருந்து மார்க்கெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப் சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது விப்ரோ. ஸோ இதுவும் நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் நம்மளோட வீடியோ பார்த்து எத்தனை பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஸ்டாக்ஸ் அவங்களும் அவங்க போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபின்க்ராப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஓகே நான் 3 ஓகே 3 ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர் டு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எல்லா ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. எக்ஸிட் பண்ணால் கூட இந்த இடத்துல கூட எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளில் தான் எக்ஸிட் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு எடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃப்யூச்சர் ட்ரேட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். நான் சின்ன ரிவார்ட்ஸ் நான் வந்து பார்த்து நான் வந்து ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய ரிவார்டு வரும்போது நமக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ண வந்து அந்த இது இருக்காது, கேப்பபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணேன்னா டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். டார்கெட் வரலையா நான் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சார்ட்டில் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து ஆல்மோஸ்ட் சார்ட் ரீடிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் வேணாம். ஓகே, வேறு எதுவும் நான் ஃபண்டமெண்டலாக அதிகமாக பார்க்குறது கிடையாது, எதுவும் நியூஸ் பார்க்குறது கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து சார்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் வந்து சார்ட்டை பார்த்து வந்து அனலைசஸ் பண்ணிக்கிடுவேன். ஒருவேளை சார்ட்டில் எனக்கு வந்து தெரியுது இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன், இந்த ஸ்டாக்லேருந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதையும் நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன், பவர் ஃபின்க்ராப். ஓகே, ஸோ இதையும் நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கேபிட்டல். ஸோ லாஸ்ட் வீக் ஏபிசி கேபிட்டல் அதான் ஆதித்ய பிர்லா கேபிட்டல். ஆதித்ய பிர்லா கேபிட்டலில் வந்து நான் லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்போ திருப்பி இந்த என்னோடய லெவலுக்கு வருதோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து லாஸ்ட் அப்டேட்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற டாட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிக்கிட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது நான் திருப்பி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ என்ன தோணுது அப்படின்னா இந்த இடத்துல திருப்பி காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து மார்க்கெட் திருப்பி கீழே வந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வராது. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 214 ரூபா தான் ப்ரைஸ். ஓகே, இதோட நான் பை பண்ணும்போது 214 ரூபா தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சின்ன ஸ்டாக் தான். அதனால் திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இதுக்கு மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன்.
ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை இல்லை. குவான்டிட்டி வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன். இன்கேஸ் நம்ம ஃபேவரில் மார்க்கெட் போச்சுன்னா நான் வந்து அதில் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும்போது நான் இதில் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணுவேனா, இல்லை இதிலேருந்து டிக்ரீஸ் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம புது ஸ்டாக் என்ன உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மறக்காமல் அது பாருங்கள். பிகாஸ் நான் அடுத்த வாரம் ஏன்னா அந்த ஸ்டாக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த 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 ஸ்டாக்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அப்டேட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவங்களுக்கு இன்டெலெக்ட் டிசைன் அரீனா. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வாட்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசன் இங்கேருந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகே, இந்த இடத்துல பலமுறை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும்னு நினச்சிருக்குது. இந்த இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சார்ட் ரீடிங் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கு பார்த்தே நிறைய விஷயம் வந்து அனலிசிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பலமுறை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்குது. பட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டேக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு புல் ரன் வந்து பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வால்யூம் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து வால்யூமும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வால்யூம் ஒரு 2, 3 ஓகே 3 கேண்டில்ஸ் ஓகே 3 கேண்டில்ஸ் தான் நல்ல பையர்ஸோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு மண்டேக்கு எனக்கு இந்த லெவலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல சான்ஸ் இருக்குது. என்னது சின்ன டார்கெட் தான் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட், 30 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். ஒன்ஸ் நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் இப்போ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமி கெமிக்கல். ஓகே, சுமி கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுமி கெமிக்கல், சுமிடோமோ கெமிக்கல் இந்தியா. சுமிடோமோ கெமிக்கல் இந்தியா இந்த ஸ்டாக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் புது புது பேராக வருது. ஸோ நிறைய விஷயம் வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நான் எந்த ஒரு ஸ்டாக்குமே என்னோடய சேனலில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் அதில் வந்து நான் பேக் டெஸ்டிங் அதேமாதிரி பின்னாடி நான் வந்து நல்லா அனலிசிஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வித்தவுட் அனலிசிஸில் வந்து நான் வந்து ஸ்டாக் போட்டேன் அப்படின்னா, நான் எடுக்கிற ஸ்டாக்கில் வந்து 90% வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோ நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு போகணும், எந்த இடத்த நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும், நிறைய விஷயம் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த சார்ட் ரீடிங்கில். ஸோ இதில் வந்து சார்ட் பேட்டர்ன் வந்து இதில் டபிள்யூ பேட்டர்ன் வந்து தெரியுது. அதே மாதிரி இது ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்குது, அப் சைடில் தான். ஸோ இத்தனை தடவை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குதுன்னா, ஸோ ஹைலி சான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகே, இந்த டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் வர்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல செட்டப் எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ என்னோட செட்டப் படி மார்க்கெட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன டார்கெட் தான் 100 பாயிண்ட்ஸ். ஓகே, நான் எப்போவுமே பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப சின்ன டார்கெட், ஏன்னா சின்ன டார்கெட் சின்னதாக புக் பண்ணாலே வீக்லி வந்து நம்ம வந்து வீக் எண்டில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் நம்ம வச்சுருக்க அமௌண்ட்டில் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க யாருமே காசை டபுள் ஆக்கிடணும், ஓகே 2x ஆக்கிடணும், 3x ஆக்கிடணும், 10x ஆக்கிடணும், அந்த மைண்ட் செட்டில் யாருமே வராதிங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன்ஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் இங்கேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாக். ஓகே, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாக்கு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், ஓகே அதே மாதிரி உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம கூட நீங்கள் வந்து லைவில் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து வீக்லி வந்து நான் வந்து என்ன போஸ்ட் பண்ணுறனோ அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.